மகாபாரதம் மகாபாரதம். பூமியில் தர்மம் நிலைக்க, புவியில் அன்பு தழைக்க, அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ. மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க, பாஞ்சாலி மானம் காக்க, பாரே வியந்து பார்க்க, பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க. மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல மாறுவேடத்தில் இருந்த அர்ஜுனனை சாரதியாக்கிக் கொண்டு வடக்கே உள்ள இடைச்சேரியில் துரியோதனன் படைகள் ஓட்டிச் சென்ற பசு கூட்டங்களை மீட்க விராடனின் மகன் உத்திரன் அவர்களை எதிர்த்து செல்ல, கௌரவ சேனையின் பெரிய படையைக் கண்டு பயந்து போர்க்களத்திலிருந்து ஓடத் தொடங்கினான் என்றும், மாறுவேடத்தில் இருந்த அர்ஜுனன் தான் யார் என்பதையும் உத்தரனுக்கு புரிய வைத்து தனது திவ்ய அஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு உத்தரனை சாரதியாக்கி அர்ஜுனன் கௌரவ படையை நோக்கி போர் புரிய சென்றான்னு கேட்டோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 43. சமாதானமா சண்டையா? காண்டீபத்தின் நாணொளியை கேட்ட கௌரவப்படை மனம் பதபதைத்தது. சேனையை நன்றாக அணிவகுத்து கொண்டு ஒன்று கூடி கவனமாக போர் புரிய வேண்டும். அர்ஜுனன் வந்துவிட்டான் என்றார் துரோணர். துரோணருடைய கவலையும் மனக்கலக்கமும் துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை. ஆட்டத்தில் தோல்வியடைந்த பாண்டவர்கள் காட்டில் 12 வருடமும் அதற்கு மேல் 1 வருடம் யாராலும் அறியப்படாமலும் வசித்து முடிக்க வேண்டும் என்பது வாக்குறுதி. 13வது வருடம் இன்னும் முடியவில்லை. அதற்கு முன்னதாகவே அர்ஜுனன் அறியப்பட்டான். ஆதலால் நமக்கென்ன பயம்? பாண்டவர்கள் எப்படியும் மறுபடி 12 வருடம் வனவாசம் செய்ய போக வேண்டும். துரோணர் வீணாக பயப்பட்டு சாகிறாரே, இவர்களை பின்னால் நிறுத்திவிட்டு நாம் முன்னின்று போர் புரிய வேண்டும் என்று கர்ணனை பார்த்து சொன்னான். கர்ணனும் துரியோதனனுடன் சேர்ந்து நம்மை நோக்கி வரும் தேரில் வில்லை பிடித்து இருப்பவன் அர்ஜுனன் என்கிறீர்கள். அதனால் நமக்கு என்ன பயம்? யாராயிருந்தாலும் நான் ஒருவனே அவனை தடுப்பேன். அன்றொரு காலத்தில் நான் துரியோதனனுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை இன்று நிறைவேற்றுவேன். மற்ற கௌரவ சேனைகள் பசுக்களை ஓட்டிக்கொண்டு செல்லட்டும் என்றான். அதற்கு கிருபாச்சாரியார் கர்ணன் பேசியதை கேட்டு, இது சுத்த மடத்தனம். பார்த்தனை நாம் எல்லோரும் சேர்ந்தே எதிர்த்து போராட வேண்டும். நாம் அறுவரும் அவனை 4 புறத்திலும் சூழ்ந்து கொண்டால்தான் தப்புவோம். நீ தனியாக சாகசம் செய்யாதே என்றார். அதை கேட்ட கர்ணனுக்கு கோபம் வந்துவிட்டது. ஆச்சாரியருக்கு அர்ஜுனனை புகழ்வதில் எப்பொழுதும் சந்தோஷம். அவனுடைய பலத்தை அதிகப்படுத்தி சொல்வதே இவருடைய பழக்கம். இது பயத்தினால் உண்டானதா அல்லது சத்குருவிடம் அவருக்கு இருக்கும் அன்பினால் உண்டானதா? பயந்தவர்கள் போர் புரிய வேண்டியதில்லை, சும்மா இருக்கலாம். எஜமானன் சோற்றை உண்ட பெரியவர்கள் அவர்கள் இஷ்டப்படி திரும்பி போகலாம். நான் இங்கேயே நின்று போர் புரிவேன். வேதம் ஓதுகிறவர்களுக்கும் விரோதியை பாராட்டுபவர்களுக்கும் இங்கே என்ன வேலை என்றான். இவ்வாறு தகாத முறையில் ஆச்சாரியரை பரிகாசித்ததை கேட்ட அஸ்வத்தாமனுக்கு பொறுக்க முடியவில்லை. அவன் கர்ணனை பார்த்து, கர்ணனே, நாம் இன்னும் பசுக்களை கொண்டு ஹஸ்தினாபுரம் சேர்க்கவில்லை. ஒரு காரியம் செய்து முடிக்காமலேயே வீணாக தற்புகழ்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் க்ஷத்திரியர்கள் அல்ல, வேதம் ஓதுகிறவர்கள்தான், சாஸ்திரம் படித்தவர்கள்தான். அரசர்களை சூதாட்டத்தில் வென்று ஆட்சியை அடையலாம் என்பதாக நான் படித்த எந்த சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை. போர் செய்து வெற்றி பெற்று ராஜ்யங்களை அடைந்தவர்களும் கூட தங்களை புகழ்ந்து கொள்கிறதில்லை. நீங்கள் என்ன காரியம் செய்துவிட்டு இப்படி தற்பெருமை பேசுகிறீர்கள் என்று கேட்டான். எப்போதுமே நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் அல்லது நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை கொண்டு
நம்மை உயர்வாக எண்ணிக்கொள்கிறோம். அப்படித்தான் கர்ணன் தற்பெருமை பேசினான். ஆனால் மற்றவர்கள் நாம் என்ன செய்து முடித்துள்ளோம் என்பதை பார்ப்பார்கள். அதை கொண்டு நம்மை உயர்வாகவோ அல்லது தாழ்வாகவோ எண்ணுவார்கள். அதைத்தான் அஸ்வத்தாமன் சுட்டிக்காட்டினான். அவன் மேலும் அர்ஜுனனுடைய வில் தாயக்கட்டைகளை எரியாது, கூர்மையான அம்புகளை எரியும். சூதாட்டத்தில் வென்றது போல யுத்தத்தில் வெல்ல முடியாது என்றான். இவ்வாறு கௌரவ தலைவர்கள் மாறுபட்ட கருத்துடன் விவாதிப்பதை கேட்ட பீஷ்மர் மிக வருத்தமடைந்து பேசலானார். அறிவுள்ள மனிதன் ஆச்சாரியனை அவமதிக்க மாட்டான். மகா புத்திசாலியான துரியோதனனும் தன் முன் நிற்பது அர்ஜுனன் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. கர்ணன் சொன்ன வார்த்தைகள் ஆச்சாரியருடைய ஆத்திரத்தை வளர்ப்பதற்காகவே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியரும் ஆச்சாரிய புத்திரரும் கர்ணனின் வார்த்தைகளை பொறுத்து கொள்ள வேண்டும். இனி ஆக வேண்டிய காரியங்களை யோசிப்போம் என்றார். பிறகு துரியோதனனை பார்த்து, இப்போது அர்ஜுனன் வெளியே வந்துவிட்டான். ஆனால் அவன் காண்டீபத்தை ஒலிக்கச் செய்த போதே பாண்டவர்களுடைய 13 ஆண்டு காலம் முடிந்துவிட்டது. இதனை காலகதியினை நன்றாக அறிந்த ஜோதிடர்கள் விளக்குவார்கள். இப்பொழுது போர் தொடங்குவதற்கு முன்னால் நாம் நம் மனதை சோதனை செய்து நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். துரியோதனனே, நீ பாண்டவர்களுடன் சமாதானத்தை விரும்புவாயானால் அதனை செய்து கொள்ள இதுவே தருணம். தர்மத்துடன் கூடிய சமாதானமா அல்லது சண்டையா, எது உனக்கு விருப்பம் என்று முடிவாக யோசித்துச் சொல் என்றார். அதற்கு துரியோதனன், பிரபுவே, நான் சமாதானத்தை விரும்பவில்லை. ஒரு கிராமத்தை கூட பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன். போருக்கான காரியங்களை கவனிக்கலாம் என்றான். அதனை கேட்ட பிறகு துரோணர் உத்தரவிட்டார். படையில் 4/1 பாகத்தை அரசனான துரியோதனன் தனக்கு காப்பாக கூட்டிக் கொண்டு விரைவாக ஹஸ்தினாபுரம் செல்லட்டும். மற்றொரு 1/4 பாகம் பசுக்களை வளைத்து கொண்டு ஓட்டிச் செல்லட்டும். பசுக்களை ஓட்டாமல் விட்டுவிட்டால் தோல்வியை ஒப்புக்கொண்டது போல ஆகிவிடும். மீதி படையுடன் நாங்கள் 5 நின்று அர்ஜுனனை எதிர்ப்போம் என்றார். அதன்படியே கௌரவ சேனை அணிவகுத்து கொண்டது. மறுபக்கத்தில் அர்ஜுனன் அணிவகுத்து நின்ற கௌரவ சேனையை பார்த்து, உத்தரனே, அதோ காணப்படும் கௌரவ சேனையில் துரியோதனனுடைய தேரை காணவில்லை. இவர்களை விட்டு விலகி துரியோதனன் நிற்கும் இடத்திற்கு தேரை செலுத்து. அவன் பசுக்களை ஓட்டிக்கொண்டு முன்னால் செல்கிறான் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லி போகும்போது காண்டீபத்தை இழுத்து ஆச்சாரியர், பிதாமகர் இவர்கள் காலுக்கு அருகில் அம்புகள் மரியாதையாக விழும்படி வீர வணக்கம் செய்தான். பிறகு பசுக்கூட்டங்கள் இருந்த இடத்திற்கு சென்று அதனை சுற்றியிருந்த படையினை சிதற அடித்துவிட்டு இடையர்களை நோக்கி, பசுக்களை உங்கள் இடைச்சேரிக்கு ஓட்டிச் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு துரியோதனனை தொடர்ந்து சென்றான். அவனை தடுக்க 5 மகாரதர்களும் சூழ்ந்து கொண்டு அம்பை பொழிந்தார்கள். முதலில் அர்ஜுனன் கர்ணனை எதிர்த்து அவனை யுத்த களம் விட்டு ஓட செய்தான். பிறகு துரோணருடன் போர் புரிந்து அவரையும் தோல்வியுறச் செய்தான். துரோணரை காப்பாற்ற அஸ்வத்தாமன் வந்தபோது துரோணர் விலகி செல்ல அர்ஜுனன் வழி அமைத்து கொடுத்தான். அதனை உணர்ந்து கொண்ட துரோணரும் விலகி சென்றார். பிறகு அஸ்வத்தாமன் களைத்து போய் தோல்வி அடைய கிருபர் வந்தார். அவரும் தோல்வி அடைந்து திரும்பினார். இதனை கண்ட பீஷ்மர் துரோணருக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லி எல்லோரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் அர்ஜுனனை தாக்க ஏற்பாடு செய்தார். ஆனால் துரியோதனனையே நோக்கி செல்லும் அர்ஜுனனை 5 மகாரதர்களும் ஒன்று சேர்ந்து நிறுத்த பார்த்தும் முடியவில்லை. அர்ஜுனன் துரியோதனனை அடைந்து அவனை பலமாக தாக்கினான். துரியோதனன் தோல்வி அடைந்து யுத்த களம் விட்டு ஓட ஆரம்பித்தான். பீஷ்மரும் மற்றவர்களும் துரியோதனனை சூழ்ந்து கொண்டு காத்தார்கள். அதனை பார்த்த அர்ஜுனன், பெயரையும் புகழையும் இழந்து ஏன் ஓடுகிறாய் என்று கேட்க துரியோதனன் மீண்டும் ஒரு சர்ப்பத்தை போல சீறிக்கொண்டு திரும்பினான். அர்ஜுனன் அவர்களுடன் நெடுநேரம் போர் புரிந்தான். முடிவில் மோகனாஸ்திரத்தை பயன்படுத்தி அவர்கள் அனைவரையும் மயக்கமடையச் செய்தான். அவர்களுடைய மேலாடைகளை பறித்து உத்தரனிடம் கொடுத்தான். பிறகு வன்னி மரத்தில் ஆயுதங்களை பழையபடி கட்டி வைத்துவிட்டு பிருகன்னலையாக வேடமிட்டு குதிரைகளை தானே ஓட்டிச் சென்றான். தூதர்களை முன்னால் அனுப்பி உத்தரன் வெற்றி பெற்றான் என்று கோஷிக்க செய்தான். மத்ஸ்ய நாட்டு தலைநகரம் விஷாக்கோலம் காண தொடங்கியது. இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம்.
பாண்டவர்களும் திரௌபதியும் தங்களது 13 ஆண்டு வனவாசத்தை முடித்து விட்டார்கள்னு பீஷ்மர் சொல்லி கேட்டோம். துரியோதனனுக்கு இப்போது கூட பாண்டவர்களுடைய ராஜ்யத்தை அவர்களிடமே திருப்பி கொடுப்பதுல விருப்பம் இல்லை. கௌரவர்கள் விராட தேசம் சென்று பாண்டவர்கள் மீது தாக்குதல் கொடுத்து அர்ஜுனனிடம் பதிலடி வாங்கி அவமானத்தோடு திரும்பினார்கள்னு இந்த அத்தியாயம் பூர்த்தியாகுது. மேல நடக்க இருக்கும் பல சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். மகாபாரதம் மகாபாரதம் ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான் கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன். மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான் உலகுளிர கீதை சொன்னான் புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான் அருள்பால கோவிந்தன் வந்தான்.